கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 10:35, மேத்யூ 10:35. எப்படியெனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய சுவிசேஷத்து நிமித்தம் என்ன வரும்? உறவுகள் பிரிந்து போகும். ஏன்னா, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன உண்டாகும்? அங்கு பிரிவினை உண்டாகும். அவர்களால் நம்மளோட இசைந்து வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, மீகா 7வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து, பழைய ஏற்பாட்டில் மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலேருந்து சொல்கிறாரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இதைத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்கிறார். என்ன? என்னுடைய நாமத்தை நிமித்தம், நீங்கள் என்ன அறிக்கை செய்வது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உறவுகளில் நிச்சயமாக பிரிவினை உண்டாகும். உங்களை பிரிவினை உண்டாக்க தான் நான் வந்தேன். ஏன்னா, யார் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்கள், யார் கர்த்தருக்கென்று வாழாத மக்கள் என்று காட்டக்கூடியதாக. அப்போ என்ன வரும்? அங்கே ஒரு பெரிய பிரிவினை உண்டாகக்கூடிய காரியம் உண்டாகக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா, நீங்கள் லூக்கா 12வது அதிகாரத்தில் 53வது வசனத்தில் பார்க்கும்போது, தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். ஏன்னா, இங்கே பிரிவினை உண்டாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே சொல்லும்போது என்ன? பிரிந்திருப்பார்கள். காரணம் என்ன? அங்கே 2 பேருடைய ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய போய் சேர இடக்கூடிய வேற. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் போகிற இடம் எதுவாக மாறிவிடுறது? பரலோகம் மாறுகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவங்க போகிற இடம் எதுவாக இருக்குது? பாதாளமாய் மாறுகிறது. அப்போ 2 பேர் வேறு வேறு இடத்துக்கு போகிறதுனால ஒன்றாக பயணிக்க முடியாது. ஏன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னா 2 பேரும் ஒரே ட்ரெயினில் ஏறினா தான் மதுரைக்கு போக முடியும். ஒருத்தர் ஆந்திரா போகிற ட்ரெயினில் ஏறிட்டு மதுரை வரும்னு நினச்சா முடியுமா? வராது. அதே மாதிரி தான் எப்படி ஒரு 2 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வரும்போது 2 பேருடைய போய் சேர வேண்டிய இடம் மாறிவிடுகிறது. அதனால் போகிற பாதை மாறி வருகிறது. அப்போ 2 பேருடைய எதிர்பார்ப்புகளும் 2 பேருடைய நோக்கமும் வித்தியாசமாக மாறிடுது. ஏன்னா, மார்க் 10வது அதிகாரத்தில் ஒரு பணக்கார ஐஸ்வர்ய வாலிபன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்குறான், நான் எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என்னை பின்பற்றி வா. ஆனால் அவனுக்கோ திரளான ஆஸ்தி இருந்தனால போயிட்டான். ஏன்னா, அவன் மாம்ச பிரகாரமான வாழ்க்கை வாழுகிறவன். அப்போ மாம்ச பிரகாரமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இங்கே கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் அநேக முறை அநேக ஜனங்களை சந்திக்கிறதுனால எனக்கு நிறைய பேரோட வாழ்க்கை தெரியும். எனக்கு ஒரு சில சகோதரிகளுடைய வாழ்க்கை தெரியும். அதுலேயும் விசேஷமாக ஒரு சகோதரி எங்கள் சபையில் இருக்கிறாங்க. இன்னொரு ஊர்லேயும் அருமையான சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்து பிராமின் குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வீட்டில் அவங்க படுத்தின துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது அவர்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, சாப்பாடு கொடுக்காம இது பண்ணாங்க. கடைசியாக குடும்பத்தை விட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ தூரம் நிந்தப்பட்டாங்க. ஆனால் இந்த சகோதரிகள் 2 பேரும், நான் என்ன வேணாலும் செய்வேன், இயேசு கிறிஸ்துவை விடமாட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சில மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் அவங்க சாட்சியாக நின்ன வாழ்க்கையே ஒரு அடையாளமாக மாறி அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிரிவினை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் வாழும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் ஜீவிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் சாட்சியாய் நிற்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டாகும். ஆனால் அந்த பிரிவினைகள் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்து போய்விட செய்யக்கூடாது. அதே சமயத்தில் நாம் கர்த்தருக்கென்று வாழ்வதிலும்
எந்த ஒரு காலகட்டத்திலும் தளர்ந்து போய்விடாதபடி கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழக்கூடிய மக்களாய் நாம் வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் இல்லை நீங்கள் இருக்கிற இடங்களில் பிரிவினை உண்டாகிறது என்பதற்காக ஒரு காலமும் சமரசம் செய்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கென்று எப்பொழுதும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த ஒரு விதத்திலும் சமரசம் செய்யாமல் வாழ்நாள் முழுவதும், ஆண்டவரே, எந்த உறவு போனாலும் பரவாயில்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் என்று உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.